வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் லயலா தமிழ் துறை மாணவன் சிவமனோஜ். மக்களே, இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே. அதை இந்த காணொலி மூலமா பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா பழங்காலத்துக்கு முற்பட்டது. இப்ப நாகரிகம் சொல்லும் போது மனிதன் எதுல இருந்து நாகரிகத்தை தோன்ற ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துல இருந்துதான். அப்படி இந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருந்துதான் ஒரு நாகரிகத்தையும் அவன் வெளிக்கொணர ஆரம்பிச்சான். அப்படி சிந்து சமவெளி நாகரிகமும் சிந்து நதி கரையில இருந்துதான் உருவாச்சு. சரி மக்களே, நம்ம அதை பத்தி இப்ப விலாவாரியா பார்க்கலாம். நம்ம சென்னையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிக குறியீடுகளும் மற்றும் தமிழின் சின்னங்களும் சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டு இருக்காரு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, 100 வருஷம் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தை குறியீடை அவரால் இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு 3 முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சரி, நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் போது முதல்ல பாத்தீங்கன்னா ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சொல்லிட்டு ஒருத்தர் அதை தோன்றிருக்காரு. அவர் எப்ப தோன்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் சிந்து சமவெளி நாகரிகம் நம்மளுக்கு ஒண்ணு வெளியே வந்திருக்கு. இது எதனால முதலமைச்சர் இவருக்கு ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்மளுக்கு வெளிக்கொணர்ந்தார். ஸோ அதனால இவருக்கு அந்த நாகரிகத்தை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் இவருக்கு ஒரு பெருமை சாட்டுற மாதிரி பறை சாட்டுறத நம்மளுக்கு சொல்றாரு. சரி, நம்ம அடுத்த வகையில பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்களை 100 வருஷம் ஆகி இன்னும் அத குறியீடுகள் சின்னங்கள் பத்தி என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8,57,70,000 அதாவது அமெரிக்க மதிப்புல பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் பரிசா தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த $1 மில்லியன் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஒரு வருடம் 2 வருடம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழடி இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகங்கையில இருக்க கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல, பயன்படுத்துற டெக்னாலஜி இதெல்லாமே அந்த காலத்திலேயே அவங்க பயன்படுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம் அந்த இதோ பாத்தீங்கன்னா அந்த முறையில பைப்பு இதெல்லாம் அந்த மணல்ல செதுக்கியிருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. அதை பார்க்கும்போது தமிழருக்கு அப்பவே அந்த நாகரிக அறிவு முன்னாடி இருந்திருக்குப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்குன்னும் போது வியப்புக்குரியா இருக்கு, கேள்வி ஆச்சரியம் மூட்டுற மாதிரி இருக்கு. சரி, நம்ம அந்த வகையில பார்க்கும்போது அடுத்ததான் ஒரு அகழ்வாராய்ச்சியில ஒரு 5 இடம் சிறப்பா சொல்றாங்க. அது எந்தெந்த இடம்னு பாத்தீங்கன்னா, சிவகலை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, மாங்குடி, அடுத்ததா தெலுங்காநல்லூர்ன்றாங்க. இதுல சிவகலைன்றது பெருநெய்ன்னு சொல்றாங்க. அது எதை சொல்றாங்கன்னா, தாமிரபரணி ஆற்றங்கரை நதிக்கரையில இருக்கிற மக்களை தான் சொல்லியிருக்காங்க. அது தாமிரபரணி ஆற்றங்கரை ஒரு நதிக்கரையில இருந்தவங்களுக்கு சுமாரா 3200 ஆண்டுகளுக்கு பழமையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுல ஒரு பறைசாற்றுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நாகரிகம் முன்னாடி இருக்கு. 2 நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த ஈராக்ல டைக்ரீஸ் என்ற இடத்துல இருந்து யூப்ரட்டிஸ் என்ற ஆற்றங்கரை நதிக்கரை மூலமா சுமாரா 6025 முதல் 3525 மெசப்டோமியா நாகரிகம் உருவாச்சு. அடுத்து காலை பிந்திய பார்க்கும்போது 5125 முதல் 2055 வரைக்கும் நைல் நதிக்கரையில எகிப்திய நாகரிகம் உருவாச்சு. அடுத்ததான் 3ஆவதா தான் சிந்து நதிக்கரையில், அதாவது சுமாராக 4625 இருந்து 3925 காலத்துக்கு பிற்பட்டதா முடிஞ்சிருக்கு. சிந்து நதிக்கரையில இருக்கும்போது சிந்து சமவெளி மக்கள் உருவாகியிருக்காங்க. இதுல ஒரு வியப்புக்குரிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 1200 குடியிருப்புகள் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம ஒரு பிளாட்ல இருக்குன்ற மாதிரி அப்பவே அந்த பிளாட் தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல மொத்தம் 50 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. அதுவும் அதை குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா மொகதஞ்சாரோ, ஹரப்பா இந்த 2 இடத்துல இருந்தும் 50% மேல இருக்காங்க. சரி, நம்ம சிந்து சமவெளியில வணிக குறியீடுன்னு ஒண்ணு இருக்கு. வணிகத்தினா அந்த வியாபாரம் பண்றவங்க தான் வணிகம் சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு குறியீடு இருக்கும்போது தமிழுக்கும் அந்த வணிக குறியீடுக்கும் 60% ஒத்து போகுதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கலை அந்த இரும்பு காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க மண்பாண்டம் அப்புறம் நாணயத்துல பொறிச்ச எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்களை ஒப்பிடும் பொழுது 90% ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு நாகரிகத்துல சொல்றாங்க. இது பார்க்கும்போது வியப்பா இருக்கு. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 விலங்குகளோட சின்னம் தான் முக்கியமா குறிப்பிடுறாங்க. மீன், காளை, யானை, குதிரை, ஒற்றை கொம்பு குதிரை, அதுவும்
அந்த ஒற்றை கொம்பு குதிரைன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம கற்பனையில சொல்ற பாத்தீங்களா யூனிகான்ட்டு, அதை வந்து அவன் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான், அப்பவே அவன் சின்னத்துக்கு பயன்படுத்திருக்கான். இப்பெல்லாம் அது வெளிநாட்டு சின்னம்ன்றாங்க, ஆனா அது உண்மையாலே நம்மளுடைய சின்னம் மீன். இந்த மீன் வரும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழ வேண்டும். என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, மீன் வந்து பாண்டியர்களோட சின்னம். அப்ப சிந்து சமவெளியில இருந்து காலங்காலமா மீன் சின்னம் தான் பயன்படுத்தப்படுறாங்க. சோ அப்ப அந்த பாண்டியர்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒற்றுமை இருக்குன்றத நம்ம சந்தேகிக்கணும். ஏன்னா இது ஒரு சந்தேக கேள்வியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து குறியீடுகள் மொத்தம் பாத்தீங்கன்னா 4,500,000 குறியீடு எழுத்துக்கள் உள்ளது. அதை நம்மள தமிழ்ல பாத்தீங்கன்னா 247, அது நம்ம குறியீடுகள், சைகை குறியீடு, ஒவ்வொரு குறியீடுன்றோம். அது மாதிரி இதுல வந்து 4,500,000 குறியிடும் போது பிரமிப்பா இருக்கு அதை கேட்கும் பொழுது. சிந்து சமவெளி நாகரிகங்கள்லாம் எப்படி அவங்க எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அந்த குறியீடுகளை. இன்றாலும் அவங்களால கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க குறியீடுகள் நம்மளுக்கு இன்னொரு வியப்புக்குரிய கேள்வியா இருக்கு. அடுத்ததான் நம்ம காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சற்று சுருக்கியும் ஒரே வரியில் 26 குறியீடுகளை உள்ளடக்கியது இருக்கு. அதே மாதிரி இரண்டாவதா பார்த்தீங்கன்னா ஒன்று தலைகீழாகவும் இருக்கும், அதாவது கீழே இருந்து மேலாகவும், மேல இருந்து கீழாகவும், இடப்புல வளமாகவும், வளம் இருந்து இடமாகவும், அப்படி ஒரு குறியீடுகள் சிந்தனையா இருக்கு. இந்த குறியீடுகள் வந்து எதுலெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்பாண்டை, நாணயம், இந்த மாதிரி ஏராளம் இடத்துல வந்து பொறிச்சிருக்காங்க. நம்ம சிந்து சமவெளி நாகரிக பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது உலகிலே உள்ள மிக பெரிய பரப்பளவுன்னு சொல்ற நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். மொத்தம் 13 லட்சத்தி சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது பெரிய நீண்டதா இருக்குன்றாங்க. இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான், ஈராக், ஆப்கானிஸ்தான் 4 நாடுகளுக்கும் உள்ளடக்கியது தான் இந்த பரப்பளவுன்றாங்க. அப்பேற்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வியப்பா இருக்கு. இந்த 4 நாடுகளுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தை உள்ளடக்கிதான் இருக்கும். இப்ப இந்தியானாலும் சிந்து சமவெளி நாகரிகம் தான், ஈராக்கும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான், ஆப்கானிஸ்தான் சிந்து சமவெளி நாகரிகம் தான், பாகிஸ்தானும் சிந்து சமவெளி நாகரிகம் தான். மனிதன் வந்து இப்படிதான் தோன்றி இருக்கிறான். இந்த நாகரிகத்து அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடாக, ஒவ்வொரு கண்டமாக பிரிந்து இருக்கிறான். இதை வந்து நம்ம தமிழகத்துல இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ் கிடைக்கிற சிறப்பு வேற எதுக்கும் இல்லை. இந்த சிந்து சமவெளி நாகரிக எழுத்தை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டறியும் போது இது திராவிட மொழிகளா இருக்கலாம்னு சொல்றாங்க. திராவிட மொழி போது தமிழுக்கு மூல மொழின்றாங்க. ஆனா இதுக்கு சரியான ஆதாரம் இன்னும் நம்பகத்தன்மையும் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா விருது வழங்குறாங்க. எதுக்கு நம்ம முதலமைச்சர் விருது வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்பேற்பட்ட தமிழ் சிந்து சமவெளி வார்த்தைகளை கூட கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கும் போது வருஷத்துக்கு ஆண்டுக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் இல்லைன்னா கல்வெட்டியல் அறிஞர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து விருது வழங்குவாங்க. இதை வந்து ஐராவதம் மகாதேவன் என்ற அவரோட பெயர்ல வந்து 2 கோடி மதிப்பிலான இருக்கை அமைக்கப்படுது. இதை கேட்கும் போது வியப்பா இருக்கு. சரி, உங்கள யாராவது ஒரு அமைப்பாகவோ இல்ல தனி நபராகவோ இருந்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக குறியீடுகளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா வாங்க வந்து நம்ம தமிழர்களை சிறப்பா வந்து பறைசாற்றுங்க. அது மூலமா வந்து நம்ம தமிழர்கள் பெருமையை வந்து எங்கேயோ சென்று போகலாம். அது இல்லாம நம்ம வந்து நம்ம தமிழர்கள் என்று சொல்லும் போதே தலை நிமிர்ந்து நிற்போம் அப்படின்றத சொல்லலாம். இதை வந்து நம்ம கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்னாடில இருந்து சொல்றாங்க. அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்ட நம்ம இருப்போம்னு சொல்லி விடை கூறி நன்றி, வணக்கம்.